Hello friends. Vanakkam, Bandaram, Namaste, Namaskar. Pahavi Sukumtu from Mumbai, Mumbai in Kanyakumari. நேற்று வியாழக்கிழமை 18ஆம் தேதி நிஃப்டி மார்க்கெட்டு நல்லா தான் ஓப்பனாக இருந்து 22 240 50 வந்தது. ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நேற்று கொடுத்துருந்தேன். 22 260 22 320 இருந்த ஸ்டாக் சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. வந்தால் ஷார்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்களேன். 2:30 2:45 3:15 ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு நேற்று ஏற்கனவே வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருந்தேன். 11:30 வரைக்கும் 260 290 வரைக்கும் வந்து திரும்ப ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப 290 320 326 வரைக்கும் 1 மணி வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. 1:25 பார்க்கும்போது ஒரு 300 பாயிண்ட் 22 290 இருந்து ஃபியூ செகண்டில் 22 080 300 பாயிண்ட் கீழே டவுன் ஆச்சுது. அது என்னன்னா ஒரு குரூப் வந்து இந்த 22,260 290 ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா மருஷியஸ் டாக்ஸ் ட்ரீட்டி இஸ்ரேல் ஈரானோட கான்ஃப்ளிக்ட்டு நேற்று 1 மணி வாக்கில் என்னென்னமோ நடந்திருக்காரு. அதை நினைக்கி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு அடி பட்டனை ப்ரெஸ் பண்ண 300 பாயிண்ட் டவுனு 1:25 1:40 வரைக்கும் இந்த 10-15 நிமிஷத்தில் ஒரு 100 பாயிண்ட் ரிவர்ஸில் மேலே வந்து கட்சல் அப்பவும் நின்ன ட்ரெண்ட் டவுன் தான். 21,960 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. 22 0 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2:45 ஒரு அடி அடிச்சு 2:21,961 வந்து போய் கொஞ்சம் க்ளோசிங் வந்து 21,995 க்ளோஸ் ஆயிருக்கு. 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 4 நாள்லையும் நிஃப்டி வந்து 800 பாயிண்ட் கீழே டவுன் ஆயிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஷார்ட் அண்ட் ஹோல்ட். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் கீழே ஆயிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி என்னன்னாக்கி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் நேற்று நல்லாவே டவுன் ஜோன் நல்லா இருந்து ஒரு 200 250 பாயிண்ட் மேலே இருந்து நாஸ்டாக் ஒரு 100 150 பாயிண்ட் மேலே போய் ஆனால் க்ளோஸ் வந்து ஒன்றும் சரியில்லை. ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டவுன் ஜோன் 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு வீக்கெண்டு ஃப்ரைடே 21,961 நேற்று லோ. நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப்பில் கொடுத்துருக்குறேன். 21,940 920 இன்ட்ராடியில் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு கீழே போகக்கூடாது. அதே நேரத்தில் ஓப்பன் வந்து ஒரு 120 பாயிண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி கேப் அப் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஷார்ட்டிங் அடித்தவங்கள நாளைக்கு மேலே போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாங்கியிருக்கலாம். 21,900 கீழே 21,980 21,660 நிறைய லாங் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு போகிறது வந்து 22,060 2120 22,120 வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன் டுடே. ஏற்கனவே நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் 22,120 கீழே வந்துன்னா இந்த ஃபிகர்லாம் வரும். 961 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். வந்துடுச்சு. அதனால் மேலே போயிட்டுனா லாங் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி 47,097 க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,420 47,460 மேலே போகாது. பேங்க் நிஃப்டியுமே 48 மேலே போய் 49,000 இன்னைக்கு 47 வரைக்கும் வந்திருக்கு. 4 டேஸில் 49,000 47,000 வரைக்கும் 2,000 போயிட்டோம். ஏன்னா 2 மெஜாரிட்டி தான். பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி இந்தியா
லோக்சபா எலெக்ஷன் ஜூன் 4th ரிசல்ட் அவுட் ஆகும். இன்னைக்கு 19th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கு லோக்சபா எலெக்ஷன். இந்தியா அலையன்ஸ் வருமா, பிஜேபி வருமா, அன்சர்டினிட்டி. பிஜேபி மெஜாரிட்டி வருமாங்கிறது அன்சர்டினிட்டி இருக்குது. அதனால் ஓவரால் மார்க் வந்து டவுனில் தான் இருக்கும். லாங் பொசிஷன் மினிமைஸ் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது 47 கீழே நேற்று வரல, வரும். வந்தால் கூட 46 360 வரைக்கும் சான்சஸ் மேலே இருக்குது. தட் மீன்ஸ் இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே இன்ட்ராடேயில் மேலே போச்சுன்னா ஷார்ட் அடிங்க. சாட்டர்டே சண்டே யாரும் லாங் பொசிஷன் வைக்கிறது கிடையாது. கீழே தான் வரும். வரும்போது 46 360 வரைக்கும் another 1000 points. Next week chances more. One. Second, minimize your long position better than hold overnight. Reason, Mauritius tax regime, foreign institution, PII, foreign personal investment, PFPI. ரெண்டுக்கும் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வருது. அதனால் போன வாரம், அதாவது வெள்ளி, திங்கள், செவ்வாய், வியாழன் 4 நாளையிலும் 17,000 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. 4,000 3,000 4,000 5,000 6,000 இந்த 4 நாளிலும் 17,000 கோடி விற்றுருக்குறாங்க. அதே மாதிரி போன வாரத்தில் அந்த 4 நாளில் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 7,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஆக நெட்டு வந்து 10,000 கோடி ரூபா அப் டு டேட் நேற்று வரைக்கும் வெளியே போயிருக்கு. ஃபர்தர் செல்லிங்கில் தான் இருக்கும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் tax rate in Mauritius is very time bomb, fueling Israel and Iraq conflict. Okay, take care your long position with the proper stop loss as well as short position cover in bottom line. Today also given maybe 21,920 will hit. Below there is no control. Okay, thank you.